நான் ஒன்னும் அதுக்காக அழல. வேற எதுக்குமா? சூர்யா சார் எதுவும் திட்டாரா? ஆமா, கண்டிப்பா அவர்தான் ஏதாச்சும் சொல்லிருப்பாரு. அது ஏன்னே தெரியலம்மா. சூர்யா சாருக்கு உங்களை கண்டாலே ஆகவே மாட்டேங்குது. உங்க பேரை சொன்னா கூட எரிஞ்சு விழறாரு. என் பேர் அவனுக்கு கசக்குது, ஆனா உன் பேர் இனிக்குதே எப்படி? அம்மா இல்ல, என்ன விட எந்த வகையில நீ பெரிய ஆளுன்னு கேக்குறேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன விட்டுட்டு உன் கழுத்துல தாலி கட்டினான். சரி, கொஞ்ச நாள் ஆகட்டும், விட்டு பிடிப்போமே நினைச்சு நானும் பொறுத்து போனா அந்த கேப்ல அவன் என்ன அட்டையோட விரிக்கிறான். ஒன்னு என்னமோ அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறானே. அதான் கேக்குறேன், என்ன அவ்வளோ பெரிய பேரழகியா, அறிவாளியா, இல்ல நீ கோடீஸ்வர வீட்டு பொண்ணா? எந்த வகையில சூர்யாவுக்கு நீ பெரியவளா தெரியற? என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி திடீர்னு கேக்குறீங்க? நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கலன்னா மனசு திடீர்னு தானே உடையுது. அப்போ திடீர்னு தானே தோணும். எப்படி எப்படி நீதான் அவனுக்கு எல்லாமே வாமே. உனக்காக உயிரை கூட கொடுப்பானா? என்ன போய் செத்துறேங்கிறா? நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய நீ வாழவ, நான் சாகணுமா? மா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு கூட எனக்கு புரியலம்மா. சூர்யா உன்னை பத்தி அவ்வளோ பெருமையா பேசுறான். என்கிட்டயே உன்னை பத்தி டிசைனா வர்ணிச்சு தள்ளுறான். யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாதா அவனுக்கு? அந்த அளவுக்கு நீ அவனை மாத்தி வச்சிருக்க. சரி, ஏதோ ஒரு கெட்ட நேரம் ஏன் கழுத்துல ஏற வேண்டிய தாலி உன் கழுத்துல ஏறிடுச்சு. அதனால ஊர் உலகம் உன்னை சூர்யாவோட பொண்டாட்டின்னு சொல்லுது. அதுக்காக நீ அவனுக்கு உண்மையான பொண்டாட்டின்னு ஆயிட முடியுமா? இல்ல, அதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன். என்னடா இத்தனை நாளா இப்படி பேசாத அர்ச்சனா இப்ப வேற மாதிரி பேசுறாளேன்னு ஷாக்கா இருக்கா? ஆமா, இத்தனை நாளா நான் காத்துட்டு இருந்தேன். சூர்யாவுக்கு எந்த வகையிலயும் தகுதியும் பொருத்தமும் இல்லாத நீ சீக்கிரமாவே அவன் வாழ்க்கைய விட்டு விலகி போயிடுவேன்னு நம்புன. அவன் லைஃப்ல நீ ஒரு டெம்பரரி ஆளுன்னு தான் நினைச்சேன். அப்படி இருக்கிற உன்கிட்ட எதுக்கு ஏன் கோவத்தை காட்டுக்கிட்டு? அதனாலதான் கூலா பேசிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு. சூர்யா என்ன விட்டுட்டு ஒன்னு பெருசா பேசுறான். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இந்த நிமிஷம் வரைக்கும் சூர்யாவை மனப்பூர்வமா லவ் பண்றேன். ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுக்குள்ள அவன் கூட பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கேன். சூர்யாவை எக்காரணத்தை கொண்டும் மறக்கவும் முடியாது, யாருக்காகவும் விட்டு தரவும் முடியாது. புரியுதா? ஆனா உன் விஷயத்துல நான் தான் தப்பு பண்ணிட்டேன். யா, இட்ஸ் ஆல் மை ஃபால்ட். எங்கேயோ பட்டிக்காட்டுல கிடந்தவ படிக்காத பொண்ணு தானே, இவெல்லாம் என்ன பண்ணிட போறான்னு உன்னை பத்தி ரொம்ப கம்மியா நினைச்சிட்டேன். நீ எப்படி பார்த்தாலும் ஊருக்கே கிளம்பி போயிடுவேன்னு நம்புனேன். ஆனா நீ சூர்யா கூடவே இருந்து அவனை எந்தெந்த வகையில கவுக்கலான்னு ரொம்ப மைன்யூட்டா பிளே பண்ணிருக்கல. அதான் அவன் மொத்தமா ஓ மடியிலேயே விழுந்து கிடக்குறான். அப்படி என்னடி அவனுக்கு மாய மந்திரம் பண்ணு? இத பார், நல்லா தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. என்னைக்கா இருந்தாலும் சூர்யா எனக்கு தான்.
அவனோட வாழ வேண்டியது நான் தான், நீ இல்ல. யாருக்காகவும் அவனை விட்டு தர மாட்டேன். சார், சூர்யா சார். நந்தினி, சூப்பர் டைமிங் நந்தினி, நல்ல வேளை நீ வந்துட்ட. சார் அதை விடுங்க சார். அவங்க கிட்ட என்ன சார் சொன்னீங்க? அவங்க என்கிட்ட ஒரு மாதிரியா பேசிட்டு போறாங்க. யாரு? அந்த அர்ச்சனாவா? ஆமா, என்கிட்ட வந்து சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ சொல்றாங்க. அவள உன்கிட்ட அவளுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? என்ன சொன்னா அப்படி அவ? வழக்கமா இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் சூர்யா மேல ஆசைப்பட்டேன், அவன் கூட வாழ்றதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல, நீயாச்சும் நல்லா இருன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு என்னால சூர்யாவை மறக்க முடியல, என் மனசை மாத்திக்க முடியல. அவன் எனக்கு வேணும், சூர்யாவை நான் விட்டு தரவே மாட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவ லூஸ் மாதிரி நீ அவளை நல்லவன்னு சொல்லுவல, இப்ப புரியுதா? இப்ப கூட அவங்கள பார்த்தா எனக்கு பாவமா தான் சார் இருக்கு. உங்க மேல ரொம்ப அன்பா, ரொம்ப பாசமா, சொல்ல போனா பைத்தியம் மாதிரி இருக்காங்க சார். என்ன பைத்தியம் மாதிரியா? அவ பைத்தியமே தான். எத்தனை தடவை தான் நானும் அவளுக்கு சொல்றது? கொஞ்சமாச்சும் மான மரியாதை வேணா? நீ எனக்கு பிடிக்கல, என்கிட்ட பேசாதன்னு விரட்டி விட்டா ஒதுங்கி போறது தானே ஒரு நல்ல பொம்பளைக்கு அழகு. அதை விட்டுட்டு இப்படி பின்னாடியே சுத்துனா என்ன பண்றது அவள? இல்ல, நம்மள பத்தி மத்தவங்க தப்பா நினைப்பாங்கன்னு ஒரு நினைப்பு கூட இல்லையா அவளுக்கு? அது எப்படி சார் இல்லாம இருக்கும்? அதையும் தாண்டி உங்க மேல அன்பு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க வா, இங்க வா, இங்க வா. மண்டையில நங்குன்னு வச்சிருவேன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்ப பாரு அவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. இங்க பாரு நந்தினி, இந்த ஆட்டோல பின்னாடி எழுதிருக்கும் தெரியுமா? சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதேன்னு. சார், யாரோ கரெக்டா இந்த அர்ச்சனா இருக்கல, அவளை பார்த்துதான் இந்த லைனே எழுதிருக்காங்க. இருந்தாலும் தலையில இருந்து கால் வரைக்கும் அவங்கள வெறுக்கிறீங்க சார். புரிஞ்சா சரி. நந்தினி, கொஞ்சம் பக்கத்துல வாயேன். இங்க வாயேன், வா. சொல்லுங்க சார். நந்தினி, இப்போ நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். சொல்லுங்க சார்.